என்னை அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராவரம். இந்த அன்பர் பணியில முன்னணியில் நிற்கிற யோசி அதினா நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர், இனிய நண்பர், பன்முகத்திறமையாளர் திருமிகு ஆதிகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து தோளோடு தோள் நின்று இந்த நிறுவனத்தினுடைய சிறப்புக்காக உழைக்கிற, உதவுகிற, பங்களிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், இன்று இணைந்துள்ள வெற்றியாளர்களே சொல்லணும். இந்த 5 மணிக்கு 6 மணிக்கு இணைகிறது அப்படிங்கிறதே ஒரு வெற்றிதான் நான் பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி நான் தொடங்குறேன். இன்றைக்கு ஒரு ஆர்வமூட்டுகிற ஒரு தலைப்பு. அது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அப்படின்னு ஒரு புத்தகம். நான் லெட் தெம் அப்படிங்கிற புத்தகம் இது, இதனுடைய தாக்கம். ஆனா அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கல. அதை இது ஒரு பயிற்சியாக, அதாவது இத படிச்சா இந்த உரையில நமக்கு பல மனக்கவலைகள், ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது நீங்குகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது மேலும் இதுல ஒரு ஒரு தனி இயல்பை, அடுத்தவர்களிடமிருந்து அந்த தனி இயல்பை நம்ம எடுத்துக்கின்றோம், அல்லது நம்முடைய தனி இயல்பை அவங்க எடுத்துக்கின்றாங்க. அது இது இந்த மாதிரி ஒரு அருமையான கருத்துக்களை உங்களோட சிந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். இதுல முதல்ல 4 பகுதிகளை உங்களோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒத்த கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு முல்லா கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முல்லாவும் அவருடைய மகன், ஒரு 12 வயது மகன், 2 பேரும் சந்தைக்கு கழுதையை விற்க போறாங்க. கழுதையை விற்க போற போது அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப வீதியில போறவன் சொல்றான், இந்த பையன், சின்ன பையன், ஒரு 12 வயது பையன், அவனை கழுதையில ஏத்திக்கிட்டு இவரு கூட நடந்து போகலாம்ல அப்படின்னு அவர் சொன்னார். இவர் என்ன பண்ணாரு, உடனே பையனை கழுதை மேல ஏற்றி வச்சுட்டு இவரு நடந்து போயிட்டு இருந்தார். கொஞ்ச தூரம் போகவும் இன்னொருத்தர் சொன்னா, இவர் பெரியவரு, அந்த பையன் நடக்கக்கூடியவன், அவனை வச்சுட்டு இவர் அந்த கழுதையில போகலாம்ல அப்படின்னு சொன்னார். அப்ப மகனை கீழே இறங்கி சொல்லிட்டு இவர் நடந்து போனாரு, இவர் கழுதை மேல போனாரு. 3வது சொன்னா, அந்த பையன் நடந்து போறானே அப்படின்னா. சரி, அந்த பையனையே ஏத்திக்கிட்டாங்க கழுதை மேல. இப்ப பையனும் இருக்கான், அவரும் இருக்காரு. கழுதையால தாங்கவே முடியல. அது இவங்க குலுக்கி கீழே விழுந்து எல்லாரும் அடிபட்டு போனாங்க. இது இந்த கதையில நம்ம பெறுகிற நீதி என்ன? அடுத்தவர்களுடைய அந்த ஒப்பீனியன், சிரிக்கிறார்களே, இகழ்கிறார்களே, சினக்கிறார்களே, ஏளனம் செய்கிறார்களே, இந்த அடுத்தவர்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்றாரு? அவர் லைஃப் இஸ் ஷார்ட். நமது வாழ்வு சுருக்கமானது. அத அடுத்தவன் விட்டு வாழ்வையா வாழ்றது? அடுத்தவனுடைய கட்டுப்பாட்டுலையா வாழ்றது? தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுல 4 கருத்துக்களை முதல்ல பண்றான். நம்மளை பார்த்து அடுத்தவங்க எல்லாம் எது சிரிக்கிறார்கள்? அது அளவ சிரிப்பா, ஏளன சிரிப்பா? அதாவது என்னவா, சிரிக்கிறாங்க, அல்லது சினக்குறாங்க, கேலி செய்யறாங்க, இகழ்றாங்க, சில பேரு அழுது கூட சாதிக்கிறார்கள். எத்தனை அழுகைகள், எத்தனை திருமணங்களுக்கு தடையா இருக்கு.
அந்த இதுல என்னென்னலாம் நடக்குது? குறி கூறுகிறார்கள். ஒப்பீடு செய்யாதீர்கள்ங்கிறாங்க. ஒப்பீடு செய்து, அவரோடு நம்மை ஒப்பீடு செய்து சொல்றாங்க. எவரோடு எவரையோ ஒப்பீடு செய்து நம்மை குறை சொல்லுகிறார்கள். அ அதுக்கப்புறம் உருவக்கேலிலாம் நடக்குது. புறங்கூறுதல். தமிழ்ல என்ன சொன்னாங்க? புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தல். அதுக்கு பதிலா செத்து போகலாம்ங்கிறார். இப்படியெல்லாம் நடக்குது. இது நம்மளை எப்படி பாதிக்குது? சிரிப்பவர்கள் சிரிக்கட்ல. அத நாம் பார்க்கலாம்னு முதல். 2வது, அதற்கு நாம் என்ன எதிர்வினையாற்றுகிறோம்? இந்த ஏளனச் சிரிப்புக்கோ, கேலிச் சிரிப்புக்கோ நம்ம என்ன எதிர்வினையாற்றுறோம்? அ இப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் அப்ரூவலுக்கு ஏங்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ரூவலுக்கு ஏங்குகிறோமா இணைந்திருக்கிற நண்பர்கள். ஒரு குறியீடு போடுங்களேன். அப்ரூவலுக்கு. ஒரு ஜோக் சொல்றான். அ ஜோக் சொல்லிட்டு யாரு முகத்தையாவது பார்க்கிறான். சிரிக்கிறாங்களா? அதுலயும் கூட பெண்கள் இருந்துட்டாங்கன்னா, இவன் படுத்துற பாடு. அந்த பிள்ளையோட முகத்த பார்க்கிறது. அது சிரிக்குதாங்கிறன்னு பார்க்கிறது. இந்த அப்ரூவல், அப்ரூவல் ஏங்கிக்கிட்டே இருக்கமா. மனிதர்கள் பாராட்டுக்கும், அங்கீகாரத்துக்கும் ஏங்குறமா. பாராட்டுக்கும், அங்கீகாரத்துக்கும் ஏங்குறமா. அப்ரூவலுக்கு ஏங்குறோம்னு யாராவது போட்டா, எப்பொழுதும் அப்ரூவல சீக் பண்றோம்னு நினைச்சா, நண்பர்கள் ஒன்றோ ஏதோ போடுங்களேன். எத்தனை பேர் தான் இருக்கோம்னு பார்க்கலாமே அதுக்காக. இந்த திரைகளில் வந்த உங்களை எல்லாம் நான் பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 4 பேர் எனக்கு தெரியுது. 5 பேர் தெரியுது. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறேன். கரெக்ட். அதுலயும் ஒரு பணக்காரன் இருந்தா அவன் அப்ரூவலுக்கு பார்க்கிறோம். ஒரு பதவியில இருந்தா அவனுடைய அப்ரூவலுக்கு பார்க்கிறோம். நான் சொன்னேன் பெண்களுடைய அப்ரூவல். பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குறமா, புறக்கணிப்புக்கு அஞ்சுறமா. இந்த அவர்கள் சிரிப்பதில, கேலி செய்வதில என்ன இருக்கு? அந்த அச்சம். அந்த அச்சம் நமக்கு எதை விளைவிக்கிறது? ஒரு கவலையை விளைவிக்கிறது. நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிறது. பொறாமையை விளைவிக்கிறது. அப்ப நாம் இந்த சிரிப்பதற்கும், ஏளனத்துக்கும், உருவக் கேலிக்கும் நம்ம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம்? இது 2வதாக நம்ம பார்க்கலாம். அ இன்னொன்னு, ஒருத்தன் கேலி செஞ்சு நம்ம வருத்தப்பட்டுட்டோம்னு அவனுக்கு தெரிஞ்சா, இந்த ஓடுகிற டாக்ன்னு சொல்லுவாங்க. அத பார்த்தா விரட்டுறவனுக்கு கொண்டாட்டம். திரும்பி நின்னா அப்ப எதிர்வினை என்ன ஆற்றுகிறோம்? இது 2வது பாயிண்டா நான் வச்சுக்கிறேன். 3வது பாயிண்ட், நம்மள போல தானே அடுத்தவன். அடுத்தவன பார்த்து நம்ம சிரிக்கிறோமா? நம்ம ஏளனம் செய்கிறோமா? நம்ம அறியாமையிலும் செய்வோம், ஆணவத்திலும் சில சமயங்கள்ல செய்கிறோம். அப்ப 3வது பாயிண்ட் என்ன? நம்ம அடுத்தவன பார்த்து கேலி செய்கிறோமா? ஏளனம் செய்கிறோமா? இந்த 3வது ஒரு ஆஸ்பெக்ட் இதுல இருக்கு. நம்ம எப்படி நம்மலாம் ஃபீல் பண்ணமோ, திருக்குறள் இதற்கு 2 இது சொல்லுது. அறிவினால் ஆவதுண்டோ பிரீதியின் நோய் தன்னோய் போல பொற்ற அக்கடைனுச்சு. குறள் எண்ணு 315. அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடையினார். இது இந்த வார்த்தைகள் எத்தனை ஆங்கில நூல்கள் படிச்சாலும் இந்த ஒரு இது நம்ம அதுவும் தமிழராக பிறந்தவர்கள் நினைச்சா நமக்கு அறிவு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம். அறிஞன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன கேட்கிறாரு? பிரிதின் நோய் தன்னோய் போல போற்ற அக்கடை அறிவினால் ஆவதுண்டோன்னார். உனக்கு எப்படி நீ அடுத்தவன் உன்னை கேலி செஞ்சா உனக்கு எப்படி இருக்கு? இன்னொரு குறள் இருக்கு. இனிமையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு 2வது குறள் கேட்கிறாரு. 90 எண்ணு. நிறைய பேரு நீங்க எழுதிக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எழுதுங்கிறாங்க. மிகச்சிறந்தது. பயிற்சியும் சரி, வாழ்வும் சரி, எழுதுதல் ரெக்கார்டுங்கிறாங்க. இன்று செய்ய போறதை எழுதுறது. அது எக்ஸ்பிரஸ் கிராட்டிட்யூடுங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதையெல்லாம் யோசிப்போம். இப்ப இன்னொரு குறள் என்ன சொல்லுது? 90 இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. ஒரு இனிமையான சொல்ல அடுத்தவன் உனக்கு சொன்னா உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அது உனக்கு இவ்வளவு இருந்த அடுத்தவனுக்கு நீ ஏன் அதாவது ஏன் கடுமையான சொல்ல சொல்றாய்ன்னு கேட்கிறேன். இன்சொல் இனிதீன்றல் காண்பான். நம்ம ஸ்டீஃபன் கோவி படிக்கிறோம். ஸ்டீ த ரிசல்ட் படிக்கிறோம். ரிசல்ட் இன் மைண்ட் படிக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ரிசல்ட் என்ன? இன்சொல் இனிதீன்றல் காண்பான். ஒரு நல்ல இனிமையான சொல்ல சொல்லி பாருங்க. உடனே அவன் எப்படி நடக்கிறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் கடுமையான சொல்ல சொல்லுவியா? உனக்கு நிகழ்ந்தது. அப்ப 3வது பாயிண்ட் என்ன சொல்றேன்? நாம் நம் அடுத்த வருடம் எப்படி நடந்துக்கிறோம்? அதுவும் என்னத்தை காமிக்குது? என்னத்தை கொடுக்குது? அந்த அதுல எல்லாம் கவலை வருகிறது, ஸ்ட்ரெஸ் வருகிறது. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஒரு மாற்று? அதை கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்லாம் பார்க்கலாம். இப்ப நிறைய நேரங்களில நமது முடிவை அடுத்த வருடம் திணிக்கிறோம், அல்லது அடுத்தவன் அவனுடைய முடிவை நம்ம இது திணிக்க பார்க்கிறான். டிசிஷன். அந்த முடிவை அவர் கேட்கல அப்படின்னா நமக்கு வருத்தம் வருது இல்லையா? ஒருத்த விஷயத்த சொல்லிட்டு அவர் செய்யாட்டி நமக்கு வருத்தம். இப்ப பல இப்ப எப்படி முடிவு செய்யறோம்? முடிவு டிசிஷன்னா என்ன? நம்மகிட்ட இருக்க ஒரு டெபினிஷன் சொல்றேன். நம்மகிட்ட இருக்க டேட்டாவை வச்சு எப்படி டிசிஷன் எடுக்கிறோம்? நம்மகிட்ட என்ன கிடைச்சிச்சோ, என்ன டேட்டா கிடைச்சிச்சோ அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்றோம்? நம்மளுடைய அறிவை வச்சு பல்வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸை எண்ணி பார்க்கிறோம். ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் சூசிங் த பெஸ்ட் அமாங் தம். இதான் என்ன முடிவு. நம்மகிட்ட இருக்க டேட்டாஸ் இதுல என்னெல்லாம் தப்பா போகலாம்? டேட்டாஸ் தப்பா போகலாம். டேட்டா முழுவதும் கிடைக்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. நம்ம முடிவு எடுக்கிறோம், ஆனா டேட்டாஸ் அப்ப அந்த முடிவை திணிக்க பார்க்கிறோம். இப்ப ஒரு நகையை காணாட்டி என்ன நினைக்கிறான்? அந்த அந்த ரூமுக்கு வேலைக்கார பொண்ணுதான் போச்சு, அவங்க எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறோம். நினைச்சதோட அவங்கள குத்தஞ்சாட்டுறான், அவங்க மேல பழி சொல்றோம். நாளைக்கு அந்த நகை ஒரு கைதவறுதலா எங்கேயாவது வச்சிருந்து கிடைச்சிருச்சுன்னா நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றனங்கிறார். அப்ப அந்த பொண்ணை திட்டுனது, பெரிய ஜெனரலைஸ் பண்ணி வேலைக்காரங்களே இப்படித்தான் பண்றாங்கன்னு சொன்னது, அதெல்லாம் என்ன முடிவு? நிறைய நேரங்களில முடிவுகளை நாம் திணிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? லைஃப் இஸ் லிமிட்டெட். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழட்டும். அதுல போய் அந்த டிசிஷனை திணிச்சு என்ன பண்றது? அப்ப எண்ணி பார்த்து அந்த சரி, இதற்கு இந்த ரெஸ்பான்சஸ் ஏபிசி எதிர்வினை என்ன எதிர்வினை? ஒருவன் சிரிக்கிறான். இதுல லெட் தம் லெட் மீ அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்ல நான் சொல்ல விரும்புகிறது. லெட் தம் அவர்களுடைய வாழ்வை வாழட்டும், நாம் நம்முடைய வாழ்வை வாழ்வோம், நம்மை மேம்படுத்தி வாழ்வோம். அதுதான் இதனுடைய இந்த இவ்வளவு நேரம் நான் தொடர்ந்து பேசி முடிக்க போறதனுடைய அந்த அடிநாதம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏ பி சின்னு சொல்றோம். இதுக்கு எதிர்வினைய சொல்றேன். ஏங்கிறது என்ன? ஸ்டிமுலஸ், தூண்டல் அப்படிங்கிறாங்க. ஏங்கிறது என்ன? தூண்டல். சிங்கிறது என்ன? துலங்கல், ரெஸ்பான்ஸ்ங்கிறான். இங்க நடுவுல பின்னு ஒன்று இருக்கு. பிங்கிறது பிலீஃப் சிஸ்டம். இப்ப ஒருத்தர் 7 சிரிக்கிறாங்க. சிரிச்சா என்ன பண்ணலாம்?
இதுல சாட்சியாக இரு, அப்சர்வன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது. அப்சர்வ். அத ஒரு அரை நிமிடம் ஒரு தாமதம் செய்யும்னு சொல்றாங்க. இந்த அரை நிமிடத்துல என்ன நிகழுது? அதுக்கு என்ன எதிர்வினை? நம்ம ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7,000 10,000 கேள்விகளுக்கு எதிர்கொள்கிறோமா? வாழ்க்கையே என்ன இருக்கு? கேள்விகள் கேள்விகள் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேள்வி நம்மள கேட்டா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 3 ஆப்ஷன் இருக்குங்கிறாங்க. ஒன்று, பதில் சொல்லலாம். இல்லாட்டி பதில் சொல்லாம இருக்கலாம். 3வது, இந்த அரை நொடி தாமதத்தில் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சு பார்த்து எல்லாமே நம்ம பிலீஃப் சிஸ்டத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோமா, அத அனலைஸ் பண்றோமா. அதுல இருந்து ரெஸ்பான்ஸ் வருது. அப்ப அந்த பதில் சொல்லுகிறது அரை நொடி எதையும் தாமதம் பண்ண சொல்றாங்க. இந்த பதில் சொல்றதுக்கு அப்படி ரூம் போட்டு யோசிக்க சொல்லல. கொஞ்ச நேரம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாம. அப்ப ஏங்கிறது தூண்டல், சிங்கிறது துலங்கல் அல்லது ரெஸ்பான்ஸ், நடுவுல இருக்கு பிலீஃப் சிஸ்டம். ஒரு கதை சொல்றேனே. இப்ப என்ன பண்ணாங்களா, துணைவியாரு ஒரு காஃபிய கொண்டாந்து மேசை மேல வச்சாங்களாம். நீங்க எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. இவர் என்ன பண்ணாரா, உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார். பையன் ஓடியாந்தவன் அந்த காஃபிய கொட்டிட்டான். இப்ப நடந்தது என்ன? காஃபி கொட்டி போச்சு. இவரு அந்த சூழல இவருடைய ரெஸ்பான்ஸ்ல நரகமாக்குறார். இவருடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன? மனைவி எனக்கு உழைக்கணும், எனக்கு எல்லாம் செய்யணும், என் கையில எடுத்து கொடுக்கணும், அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? என்ன உள்ள என்ன பண்ணி கிழிக்கிற, அதை என் கையில கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க என்னங்க பெருசா எழுதி கிழிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பையன் சொன்ன, ஏன் ஓரமா வச்சீங்க, நடுவுல வச்சிருக்கலாம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம் இருக்காங்க. அவன் ரெஸ்பான்ஸுக்கு இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். அங்க என்ன ஆச்சு? 10 தான் நடந்தது, 90% நம்ம அந்த ரெஸ்பான்ஸ். அதுல என்ன பண்றான்? சிரிப்பவர்கள் சிரிக்கிறதுக்கு முயற்சி பாருங்களேன். வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் அந்த சொற்க அதை நரகமாக்குறான். இதையே கொஞ்சம் நான் மாற்றி சொல்லுறேன். அவர் சொன்னாரு, அம்மா காஃபியை கொண்டாந்து வச்ச, எவ்வளவு பார்க்கையிலே அவ்வளவு திக்கா கெட்டியா இருந்துச்சு, ஒரு ஆவி பறக்க இருந்துச்சு, மனமா இருந்துச்சம்மா, நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பெருசா என்னங்க பண்றேன், கொஞ்ச நேரம் உங்க கையில கொடுத்துட்டு உங்களோட 2 வார்த்தை நான் பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பையன் சொன்னா, நான் தான் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு பையன் சொன்னான். இப்ப என்ன ஆகுது? அந்த சூழலே அது சொர்க்கமாகுது. இந்த 90% ரெஸ்பான்சஸ், ஒருத்தன் ஏளனமா சிரிக்கிறான், என்ன பண்ணலாம்? உன்னை ஒருத்தன் விமர்சனம் பண்றான், என்ன பண்ணலாம்? என்ன சொல்கிறார்கள்? அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதான்னு பாருங்கிறாங்க. உண்மை இருந்தால் கொஞ்சம் நம்மளை இது பூரா அந்த பிலீஃப் சிஸ்டத்துல தான் கொண்டு போய் வைக்க சொல்றோம். இவரு அவங்களுக்கு உள்ள வேலை இருந்திருக்கும். அடுப்புல என்ன வச்சிருந்தாங்களோ தெரியல, இல்லையா? அதனால நம்ம கையில குடுத்துட்டு போனாங்க, குடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு பிலீஃப் சிஸ்டம். அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தினார்னா, எங்கேயோ அடுப்புல ஒரு வேலை இருக்கும், எனக்கு கொண்டாந்து காஃபி வச்சிருக்காங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறேன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு அக்செப்டன்ஸ் முக்கியமானது சொல்றோம். கிராட்டிடியூட் முக்கியமானது சொல்றோம். அது முடிக்கணும், முடிக்கிற போது சொல்லணும். இருந்தாலும் இந்த 2 வார்த்தைகள், அந்த லவ் முக்கியம் சொல்றான். இந்த சிஸ்டத்துல, பிலீஃப் சிஸ்டத்துல இதெல்லாம் இருந்தா. அப்ப விமர்சனத்துக்கு வருவோம். ஒருத்தர் விமர்சனம் பண்ணார், உண்மை இருந்தால் திருத்திக்கிங்கன்னார்.
உண்மை இல்ல. பொறாமையில தான் எல்லாரும் வெந்து சாகுறான். எவனும் பொறுக்க மாட்டான். அஹ், எல்லாமே அதிர்ஷ்டத்தில் தான் வருகிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. என்ன பண்ணுதான் எல்லாமே அவனுக்கு லக்குடா, ஏதோ மச்சம் இருக்குடா அப்படிலாம் சொல்றான். ஆனா அது அத அது உண்மைதான். அவனுக்கு லக்ல வருதுன்னு உனக்கு தெரியணுமா, அடுத்த வீட்டுக்காரனை கேட்டு பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரன் எப்பவுமே நம்ம உழைப்பெல்லாம் நம்ம ஜெயிச்சோம்னு சொல்றது இல்ல. அடுத்த வீட்டுக்காரன்னா அடுத்தவன். நம்மளை விமர்சிப்பவர்கள் எல்லாரும் நம்ம எப்பொழுதுமே உழைப்பால, முயற்சியால, இந்த 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த முயற்சிக்கு இழுத்து போத்திக்கிட்டு படுத்திருந்தால் நல்லா தான் இருக்கு. இந்த முயற்சியால நீங்க வெற்றி பெற்றீர்கள். ஏதோ ஒன்றை கேட்டீர்கள். எனைத்தானும் நல்லவை கேட்கணுச்சு. தமிழ் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தருமா. அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கா. இத ஒரு நல்ல வார்த்தைகள் நமது ஆதிகிருஷ்ணன் சொன்னார். எனக்கு தெரிந்ததை நான் பகிர்தல் பகிர்தல் இன்பம்ங்கிறாங்க. ஈர்ப்புவக்கம் இன்பம்ங்கிறாங்க. அது போயிட்டு போகுது. அப்ப அந்த விமர்சனத்துல உண்மை இருந்தா மாத்திக்குவோம். உண்மை இல்லாட்டி நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படி என்று என்னுடைய வளர்ச்சி பொறுக்க மாட்டாமல் அவன் சொல்லுகிறான் அப்படின்னு அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாத்த சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன வராது? கவலை வராது. நமக்கு என்ன வராது? அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வராது. இந்த கேள்விப்பட்டாலே இல்லை. அந்த கேள்வியில உண்மை இல்லை. உருவக்கேலியை மாற்ற முடியாது. அது அவனோட சேர்ந்து நம்மளும் சிரிச்சுட்டு போகலாம். அதாவது நெட்டையா குட்டையா புறம் தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி, புழு அழுக்கு என்ன பண்ணிச்சான், புறத்துல செவத்த தோலோ கருத்த தோலோ போர்த்தி நம்ம வந்துட்டோமா. அப்ப அக்செப்ட் சொல்றாங்க அண்ட் இம்ப்ரூவ் அப்பான், ஏற்றல் விதி சொல்றாங்க. அது நமக்கு கிடைச்சது அந்த உருவம். அந்த உருவத்தை மேம்படுத்துதல் எப்படி? அதுவே ஒரு பிளஸ் பாயிண்டா ஆகிக்கலாம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்க நீங்க. ஒருவர் லால் பகதூர் சாஸ்திரிக்குள்ள மாணவர். அவர் சொன்னாரா, எவனும் என்னை பார்த்து குனிஞ்சுதான் பேசணும்னாரா. அப்ப அந்த அந்த சிரிப்பு சிரிக்கிறானே, அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறார். இதுல சொல்றேன், அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாத்த சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம அடுத்தவனை கேலி பண்ற போது, நான் சொல்லிட்டேன் 2 திருக்குறள், அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம கேலியோ கிண்டலோ, என்னைக்கோ சிறு பிள்ளையாக இருக்கிற போது ராமன் ஒரு மண் உருண்டையால ஒரு பெரியம்மா கூனி மாதிரி, அதாவது முதுகு கூன் விழுந்தவள், அவளை அடிச்சாராம். அவர் என்ன நினைச்சார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, இந்த வில்லால அடிச்சா அது நிமிந்துருவா அப்படின்னு அந்த நோக்கத்துல அடிச்சார். அந்த சிறு பிள்ளை அந்த நடத்ததை விட எவ்வளவு பெரிய ஒரு இதை நிகழ்த்தியது அப்படின்னு சொல்லி ஒரு மிக மிகப்பெரிய காப்பியம் எழுதுறாரு. இதை எங்க நம்ம பார்க்கிறோம்னா, வீடனுக்கு முடிசூட்டுகிற போது, அதாவது சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிற போது, இவர் ராமர் சொன்ன அறிவுரைகளாக வருது. அதுல ஒண்ணு சொல்றாரு, இந்த ஏழையாயினும் தாழ உரையினுச்சு. சின்ன பணியாள் நினைச்சாலும் தாழ ஒரு இன்சொல் இனிதுதான். மறுபடியும் பணிவுடைய இன்சொலன் தான் நம்மளை பொறுத்தவரை. நான் அடுத்தவர்களையும் சொல்றேன், நம்மளை பொறுத்தவரையும் சொல்றேன். அப்ப சொல்றாரு அவங்கிட்ட, நான் ஏதோ சின்ன பிள்ளையில விளையாண்டது எப்படி வந்துருச்சு, அதனால பணியாள்னு சரி இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுன்னு இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களிடம் கவனமாக, நீ அரசனாக இருக்கவன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விளைவுகள், நமது சொற்களின் விளைவுகள் தீயினார் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே ஆறாதே நாவினார் சுட்ட வடுனார். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதையும் முக்கியமா பார்க்க சார். இன்னொரு கதை, இது 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 ஒரு அந்த அதனால வருகிற துன்பம் நமக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல வந்தேன், கவலை இல்லைன்னு சொன்ன. இந்த முடிவுகளை பத்தி சொன்னேன். நான் முடிவு கொடுத்தேன்.
அந்த முடிவை அவன் ஒத்துக்கல. ஒத்துக்காட்டி என்ன வருது எனக்கு? வருத்தம். ஆனால் முடிவுங்கிறது என்ன? நான் சரி என்று நம்புகிற எனக்கு கிடைத்த டேட்டாஸ வச்சு நான் பல ஆல்டர்னேட்டிவ்ஸ் நினைச்சு ஒண்ணு சொன்னேன். ஆனால் அந்த முடிவு தப்பா ரைட்டான்னு சொல்ல வேண்டியது யாரு? சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அதுல சொல்றாரு கடைசியில ரொம்ப அழகான அந்த வாலியவர்களுடைய பாடல். அந்த பாடலை நான் சொல்ற போது அவர் சொல்றாரு, வயிறு வேலைக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதினார். மிக சிறப்பான அதுல இருக்கு. அதுல காலம் வரும் அப்ப காமிக்கிறேங்கிறார். அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கணும். நான் சொன்னேன், இது சொன்ன உதாரணம் சொல்லலாம். நம்ம ஒரு பஸ்ல போறோம். அதாவது முடிவுகள நம்ம திணிக்கிறோம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். திணித்தால் நமது வாழ்வே அவன் வாழணும். நம்மில ஒருத்தர் திணித்தால் அவனுடைய வாழ்வை நம்ம வாழ்றான். அவர் சொன்னாரு, டைம் இஸ் ஷார்ட், லைஃப் இஸ் ஷார்ட். உன் வாழ்வை வாழு. அப்ப என்ன இங்க 2வது பாயிண்ட், ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு உண்டு. அவனுடைய வாழ்வை அவன் தேர்ந்தெடுக்கட்டும். நீ ஒரு முடிவுன்னு சொல்லி அந்த முடிவு அது நடக்காட்டி நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற? பிள்ளைகளை ரொம்ப பாடுபடுத்துறவங்கிறாங்க. பிள்ளைகளை அவர்களுக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கு, அவனுக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அவனுக்கும் கடவுள் 2 கை கொடுத்திருக்காரு, 2 கால் கொடுத்திருக்காரு, இதயம் கொடுத்திருக்காரு. அவனுடைய வாழ்வை அவன் வாழட்டுங்கிறதான் அட்டானமிங்கிறது இதுல முக்கியமான அடுத்தது. உன்னுடைய வாழ்வை நீ வாழு. அடுத்தவனுடைய இது பிள்ளைகளை எப்படியெல்லாம் கருத்த பேசணும். பிள்ளைகளை பற்றி ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய வருது இதுல. ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த பிள்ளை ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன பண்ண முடியுமா? நமக்கும், நல்லா கவனமா கேளுங்க, பிள்ளைக்கும் இருக்க ஒரு உறவு ஒரு படகு செய்பவனுக்கும் படகுக்கும் உள்ள உறவுங்கிறார். கப்பல் கற்றவனுக்கும் கப்பலுக்கும் உள்ள உறவு என்ன? கப்பல் எதற்காக? நீ என்ன பண்ணலாம்? அதை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டலாம். இந்த கடலை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு கட்டலாம். ஆனால் அத உன் வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா? அது தூர தூர தேசங்களுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கு. அதோட நீ கூடவே போக முடியுமா? அது அதனுடைய வாழ்க்கை. இதான் தன்னாட்சி, அட்டானமின்னு சொல்றோம். அது அவங்க தான் பார்க்கறாங்க. நீ கூடவே என் பையன் இதை செய்யலையே, அதை செய்யலையே. மிகப்பெரிய கவலைகளில் ஒன்று, பிள்ளைகள் அதை செய்யல. பிள்ளைகள் எந்த தலைமுறையில இருக்காங்க? நான் எந்த தலைமுறையில இருந்தேன்? அதை யோசிச்சு பாருங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம்ங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புறேன். ட்ரையா இருக்கா? எப்படி இருக்கு? அப்ப அது ஒண்ணு. அப்ப அட்டானமி ஒண்ணு சொன்னேன். அவனை விட்டா அவன் அவனுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவான். நம்மிலும் சிறப்பா இருப்பான். தமிழ் தமக்கள் அறிவுடைமையினாங்க. நம்மளை விட அவன் சிறப்பா வருவான். அதை பார்த்து மகிழத்தான் நம்மளால முடியும். அவன் போற இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்ல வர்றேன் ரிலேஷன்ஷிப்ல. அதே மாதிரிதான் காதலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பல இதை திணிக்கவே பார்க்கிறோங்கிற. அன்பு இருந்தா அது திணிக்க முடியாதுங்கிறார். அக்செப்டன்ஸ் இருந்தா திணிக்க முடியாதுங்கிறார். அடுத்தது, இதுல கிடைக்கிற ஆதாயம் ஒன்றை சொல்லுகிறார்கள். அது என்ன? அதாவது ஒரு கணவன் மனைவி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். இன்னொரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், அக்கா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, நாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை அடிச்சுக்கிறோம், இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டுச்சான். அந்த அம்மா சொன்னாங்களாம், இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து என்னன்னா, நான் மருந்து தர்றேன், ஆனா அதுக்கு ஒரு பத்தியம் இருக்கு. மருந்துனா பத்தியம் இருக்கும்ல. அந்த மருந்த வாயில ஊத்திக்கிட்டு 1 நிமிடம் அத முழுங்க கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டாங்க. இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. வரவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கணவர் வந்தாரு. அலுவலகத்துல இருந்து வர்ற போதே பரபரப்பா வருவாங்க. படார்னு திறந்தாரு கதவை. திறக்கிற போது இந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னாரு, டிவியை கட்டிக்கிட்டு அழு, வீட்டை பாரு, எங்க அங்கங்க சாமான் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து வைக்கப்படாதா? ஒழுங்குபடுத்த கூடாதா?
அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சார். இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க முன்னாடி, ஏன் ஏன் நீ எடுத்து வைக்கப்படா, நீனும் சும்மா தானே இருக்காயின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன வச்சிருக்காங்க? மருந்து வச்சிருக்காங்க. மருந்து எடுத்து வாயில வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு 1 நிமிடம் ஆச்சு. அவர் மெதுவா போயிட்டார். அப்புறம் சோறு போட்டாங்க. சோறுல எப்பவும் என்ன கிடக்கு? ஒரு முடி கிடந்துச்சு. இவர் சொன்னாரு, பாரு ஒண்ணு இதுக்குல இது முடி கிடக்கு. ஒரு நாய் திங்காது இது அப்படின்னாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க முன்னாடினா, இவ்வளவு நாளா நீ தான்டா கொட்டிக்கிட்டேம்பாங்க. இப்ப என்ன வச்சிருக்காங்க? மருந்து வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அவரு உண்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு அருமையான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. அடுத்த வீட்டுக்கார அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. "இப்ப எப்படி இருக்கீங்க?" "இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கோம். அக்கா மருந்து தான் தீரப்போகுது" அப்படின்னுச்சு. இங்கு மருந்து என்ன? இங்கு மருந்து என்ன? அந்த அந்த ஒரு நிமிடத்துல அவர் நினைச்சு பார்க்கிறதுக்கு ஒரு டைம். இந்த பொண்ணு நினைச்சு பார்க்கிறதுக்கு ஒரு டைம். அந்த அவர் என்ன நினைச்சு பார்த்திருக்கலாம்? அவங்க நாள் பூரா வேலை பார்க்குறாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறாங்க. அவங்க சொன்னது சரிதானே! நான் கூட எடுத்து வச்சிருக்கலாம்ல. அப்படின்னு அந்த பிலீஃப் சிஸ்டத்த மாத்துறபோது, அன்பு அல்லது ஏற்கிறபோது, ஏற்றல் விதி ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த இடம் நல்லா இருக்கும். சொர்க்கமா இருக்கும். அந்த பொண்ணு என்ன நினைச்சாங்க? அவர் சொல்றது சரிதானே! முடி கிடக்கு. என்னுடைய தலையில ஒரு ஏப்ரன் கட்டிக்கலாம்ல. சுத்தமாக வைக்கலாம்ல. அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப அந்த அந்த 1/2 நிமிடம் அவர் என்ன சொல்றாரு? ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 1/2 நிமிடம் யோசித்தால், இந்த 1/2 நிமிடங்களின் கூட்டுத்தொகை என்னவாகும்? நான் என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு 7000 முறை பதில் சொல்லுகிறோம். 7 டூ 10,000 பதில் சொல்கிறோம். ஒரு 1/2 நொடி, அதான் முக்கியம். நிமிடம்லாம் இல்ல. நொடி தள்ளி சொன்னா எவ்வளவு நேரம் கிடைக்குதுங்கிறார். ஆற்றல் மிஞ்சுதுங்கிறாங்க. என்ன மிஞ்சுது? ஆற்றல் மிஞ்சுது. நிறைய பேர் இங்க எக்கனாமி படிச்சவங்க இருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு அதுல ஒண்ணு வரும். என்ன காஸ்ட்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அது என்ன காஸ்ட்? நான் ஒரு கேளிக்கைக்காக ஒரு ரூ. 100 செலவழிச்சேன். அத நான் செலவழிக்காம இருந்தா, அந்த ரூ. 100 எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமானதுக்கு கிடைச்சிருக்கும். இல்லையா? இதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஒரு விஷயத்த நான் ஒண்ணுக்கு செலவழிச்சேன். அந்த தொகை ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த காஸ்ட் இருக்கு. அத அவன் எனக்கு கேலி பண்ணனா, அதுக்காக வெடிச்சேன். வெடிச்சு 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். 2 பேரும் நான் அவன அடிச்சேன். கடைசியில 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா, அ அந்த சிரிக்கட்டும், சிரிக்கட்டும் அவர்கள் சிரிக்க அதுக்கு நான் செலவழித்த நேரம், நான் அதுல செலவழிக்காம இருந்திருந்தா, அந்த கேலிக்காக வருந்தாமல் இருந்திருந்தா, என்ன நாம் மேம்படுத்திக்கிட்டு இருக்கலாம். அதான் சொல்றாரு கடைசியில, "போக போக காட்டுகிறேன். பூனை அல்ல புலிதான் என்று" அப்படின்னு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுல வருது. தன்னை மேம்படுத்திக்கணுங்கிறாங்க அந்த நேரத்துல. இன்னொரு திருக்குறள் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு 3 திருக்குறள் முக்கியமான சொல்றேன். அவர் சொல்றாரு, "பொறியின்மை யார்க்கும் பழியன்று" 638 நினைக்கிறேன். எனக்கு சரியா நினைவுல சொல்றேன். "பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழியினர்." பொறியின்மைனா, எனக்கு கால் இல்லையே என்றால் மற்றவனுடைய தோள் இருக்கிறதே, இல்லையா? பொறியின்மை யார்க்கும் பழியன்று, காது கருவி இருக்கிறதே கேட்பதற்கு, கண்ணுக்கு எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறோமே, ஏன் அத போட்டுக்கல? பொறியின்மை யார்க்கும் பழி என்றான். அது இல்லையே இங்க விதின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றான். அ அதெல்லாம் பழி இல்லையா? அப்பினையின்மை பழியினர். முயற்சி செய்யாமல் இருத்தலே பழின்னு சொல்றார். இந்த முயற்சி செய்யற நேரத்த அனாவசியமாக
அந்த அடுத்தவனுடைய கேலியிலேயே கிண்டலுக்கு கவலைப்பட்டு, அப்ப என்னென்ன இதுக்கு பெனிஃபிட்ஸ் வரேன்? நமது ஸ்ட்ரெஸ் நான் சொன்னத கேட்கலையே. அதாவது இந்த வார்த்தைகளிலேயே மிக மட்டமான வார்த்தை, நான் அப்பவே சொன்னனே. என்னவா சொல்றாரு? நான் அப்பவே சொன்னனே. அப்படி என்றால் என்ன பொருளாம்? இது நடந்துருச்சுன்னு பொருள். அப்பவே சொன்னேன்னா என்ன? ஒரு டிசிஷன்னு என்ன என்ன பொருளு? அப்பவே சொன்னேன்னா, நடந்துருச்சுன்னு அர்த்தம். நடந்ததுக்கு விமர்சனம் பண்றான். என்ன சொல்றான்? நான் புத்திசாலி. நீ முட்டாள்ன்னு அதுல இருக்கு. நான் சொன்னத நான் சொன்னேன். அது கரெக்ட்டா நடந்துருச்சு. நீ அதுபடி செய்யல. உறவுகளை உடைப்பது நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தைங்கிறாங்க. அதுல கவனம் இருக்கணுங்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு இது முக்கியமாக நான் நிறைவு செய்வதாக இருந்தால், லெட் தெம் லெட் மீ. அவன் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்கிறேன். இந்த சொற்களோடு நான் மறுபடி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தன்னுடைய தகுதிய அதிகப்படுத்திக்கணுங்கிறதான் முக்கியம் சொல்றாங்க. இந்த ஏளனம், கேலி இதுகள்ல அத புறந்தள்ளி, கொஞ்சம் கஷ்டம் தான் என்னமோ சார் சொல்றாருன்னு. இதுகளெல்லாம் யோசிச்சு பார்த்து, நமக்கு இதுல எவ்வளவு நஷ்டம்? எவ்வளவு கவலை? அல்லது நாம் அடுத்தவனுக்கு சொன்னா எவ்வளவு கவலை? அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து, 1/2 நிமிடம், 1/2 நொடி, இந்த 1/2 நொடி அள்ளித்தர வெகுமதி. நான் இப்ப ஹரிகிருஷ்ணன் சார் சொன்னாரு, யூடியூப் சோ வினைதிர்த்தான். தமிழ்ல சொக்கலிங்கம் வினைதிர்த்தான். யூடியூப்ல நிறைய இது போடுறேன். இந்த 1/2 நொடி அள்ளித்தரும் வெகுமதி, 1/2 நொடி தாமதம் அள்ளித்தரும் வெகுமதி அப்படின்னு ஒரு உரை கொடுத்திருக்கேன். 1/2 நொடி தாமதம். இது மாதிரி நிறைய ஆங்கில புத்தகங்கள்ல இப்போ ஆடம் கிராண்டுடைய புத்தகம், அப்புறம் டேவிட் காகினுடைய நெவர் பினிஷ்ட், காண்ட் ஹர்ட் மீ, நிறைய புத்தகங்கள் சொல்லியிருக்கேன். என்னுடைய யூடியூப் தளத்திலே இருக்கு. நான் மற்ற இடத்துல இப்ப இங்க அதினாவுல பேசலாம், அவங்க அதை அப்லோட் பண்றது மாதிரியே இருக்கு. அதனால கூகுள்ல தேடினா கூட வினைதிர்த்தான்னு போட்டா சில இது வரும். என்னுடைய இது நிறைய வருது. 60-40 விதிகள்லாம் வருது. முடிந்தவரை தேடிப்பாங்கன்னு கேட்கிறேன். அப்ப இந்த ஒரு 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 டைம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நான் ஒரு 7:10க்கு தான் தொடங்கணும். அதாவது ஒரு ப்ரமோஷன், இத ஒரு சின்ன ஒரு உதாரணம் வாழ்க்கையில சொல்லி. ப்ரமோஷனு எனக்கு அடுத்தவருக்கு ஒரே குவாலிபிகேஷன் தான். ஆனா எனக்கு தராம அவருக்கு கொடுத்துட்டார். இதுதான் நடந்தது. மேலதிகாரி நான் என்ன பண்ணலாம்? இது லெட் தெம். அவரை கொடுத்துட்டார். நான் போய் ஒண்ணு அவரோட சண்டை போடலாம். ஏயா, நானும் தானே இவ்வளவு பண்ணேன், உழைச்சு கொட்டுனே, என்ன நீ இப்படி சொல்லலையேன்னு அவரோட சண்டை போடலாம். சண்டை போட்டா என்ன ஆகு? அவரு கொஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா என்ன நிகழ? ஒருவேளை இதே மாதிரி இன்னொரு பொசிஷன் வர்ற போது அவன் ஒரு நல்லா நடந்துக்கிறான், அவனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கலாம். 1. 2வது என்ன செய்யலாம்? புலம்பி திரியலாம். அவன் ஜாதியும் ஒண்ணு, என்னை விட்டுட்டான். நமக்கு தான் காரணங்கள் கண்டுபிடிப்போமே. கண்டுபிடிச்சு பாக்குறவங்க கிட்டலாம் புலம்பிக்கிட்டே திரியலாம். இப்ப என்ன கவலை வருகிறது? நேரம், இது 2வது திருப்பி நான் சொல்ல வரேன். நேரம் செலவாகுது. இதற்கு பதிலாக அவன் எப்படி எதனால அவனுக்கு கொடுத்திருக்கான்? ஒருவேளை அவன் கொஞ்சம் பழகிற முறை கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்மளை விட நம்ம திருத்திக்கலாம். அல்லது அவன் ஒரு கணினி ஒரு பட்டைய வச்சிருக்கான், அதனால கொடுத்திருக்கலாம். யோசிங்கிறாரு. அவமானங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்னு நினைச்சு பாருங்கிறான். எல்லாம் நினைச்சு பார்க்கறத கொஞ்ச நேரத்தை தான் சொல்றேன். அப்ப அந்த கணினிய நம்ம மறுபடியும் படிக்கலாங்கிறாங்க. இல்லாட்டி இந்த உலகம் பெரிது, இந்த கம்பெனி ஒன்று மட்டும் இல்லை. உனக்கு தகுதி இருந்தால் பெரிதே உலகம் பெழுநர் பலரேன்னு புறநானூறு சொல்லுது. நிறைய பேர் இருக்கா, அவன்கிட்ட இருக்கு. அப்ப அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். நிறைய பேரு இந்த மேலதிகாரியோட அடிச்சுக்கிட்டு எவ்வளவு பேரு
நான் அடுத்த நிமிஷமே ஆயுதத்தை கொடுத்துட்டேங்கிறான். கொடுத்தா குடும்பம் என்னாக யோசிச்சு பார்க்கலாங்க. பல விஷயங்களை ஒவ்வொரு உறவிலும் சிரிப்பவர்கள் சிரிப்பார்கள். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அல்லது அதுல நியாயம் இருந்தால் மாற்றிக்கொள்ளு. அதுல இது இருந்தால் நம்மளை மேம்படுத்திக் கொள்ளலாம். இன்ற இதோட நான் இங்கே அந்த இவருடைய இத வாலியுடைய பாடலை திரும்ப சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பேசுற போது இதுக்கு பேர் கொடுக்கிற போது நான் அதை நினைக்கல. அப்ப என்ன தலைப்பு சொல்ல லெத்தம்னு புக்கத்தான் நினைச்சிருந்தேன். அப்பதான் சொன்னேன் லெத்தமோ அவரை அனுமதியுங்கள் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற போதுதான் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்னு தலைப்பை கொடுத்தேன். என்ன சொல்றாரு அவரு? இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு பொன் சிரிப்பு. அதான் முக்கியம். லெட் தம் லெட் மீ. ஆணவ சிரிப்பு. ஆனால் உன்னுடைய சிரிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? பொன் சிரிப்பு. அப்ப நல்லதிர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அந்த சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அப்ப நீ உன்னுடைய திறமையை நான் சொன்னேன், நீ வளர்த்து கொண்டால் சிரிப்பவர்கள் யாருன்னு தெரியும். அவன் அந்த ஏளனம் பண்ணிட்டே போய் அவன் நேரம்லாம் வேஸ்ட். ஆனா நீ அந்த அந்த நேரத்துல நம்மளை மேம்படுத்திக்கிட்டா நமக்கு பெருமை வந்து சேருங்கிறார். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அப்ப இன்றைக்கு நான் ஒருகை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். இந்த நேரத்துக்கு காத்திருப்போங்க. கொஞ்சம் அரை நொடி இருந்தா எல்லாமே சரியா வந்துடும் நினைக்கிறேன். பூனை அல்ல புலிதான் என்று போக போக கட்டுகிறேன். ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் லைஃப் ஆன் திங்ஸ் யூ கான்ட் கண்ட்ரோல்ங்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கிறார், அதை மேம்படுத்துங்கிறார். இதோடு இந்த வார்த்தைகளோடு நான் தொடங்குற போது முல்லா கதையில் தொடங்கினேன். கடைசியில அடுத்தவனுடைய யோசனைகளை கேட்ட கழுதையும் ஓய்ந்தது, முல்லா பானு விழுந்துட்டாங்க. அப்ப அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, பல விமர்சனங்களை சினத்தை எதிர்கொள்கிறோம், ஏளனத்தை எதிர்கொள்கிறோம், கேலியை எதிர்கொள்கிறோம். அது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்? அது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், நம்மளும் அதையெல்லாம் சிரிக்கிறோம், அந்த கேலி பண்றோம். அப்ப உணரும். எதை உணர வேண்டும்? எனக்கு வலித்ததுதானே அவனுக்கும் வலிக்கும். குரலை உணரும். அப்புறம் என்ன பண்ண? அந்த 2 கதைகள் சொன்ன நடந்தது 10%. நாம் நமது அந்த பீன்னு சொல்றோம்ல, அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துற சில சமயங்கள்ல பல நேரத்துல அதை ஒதுக்கிட்டு உடனே ரியாக்ஷன், தப்புன ரியாக்ஷன் பண்ணும். நம்ம எதையும் முழுவதும் கேட்பதில்லை. எப்பவும் கேட்கிற போது பதில் என்ன சொல்லுவோம் காத்துக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் பொறுமையாக கேட்டு அதற்கு என்ன பதில், அப்படி சேமிக்கிற ஆற்றல், பேராற்றல் அரை நொடியாக இருந்தாலும் அது ஒரு தியானம். அது உன்னை ஒரு வாழ்விக்கும். அதான் லிசனிங் பவர். அப்போ இந்த செய்திகளோடு இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அவர்கள் சிரிக்கட்டும், ஆனால் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் என்ற வார்த்தைகளோடு இந்த அருமையான இந்த தளத்துல இதுவரைக்கு இந்த சொற்களை சொல்ல எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு திரு ஆதிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த நண்பர்களுக்கும், அறிவழகர் இன்னைக்கு இருக்காரா இல்லையா எனக்கு தெரியல, மற்ற முருகவேல் ஐயா, அபி போன்ற சிறப்பான ஒரு குழு, அந்த குழு இருக்கு. நீங்க இதுவரை இந்த விண்டோஸை திறந்து வைத்து கேட்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எப்பவும் போல உங்களுடைய அனுபவத்தை இங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இங்க நிறைய பேர் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள், ஒரு 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 அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒண்ணு வந்து நம்மளோட 110 புத்தகத்தோட ரிவ்யூஸ் புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் வித்தின் 2 days எங்க கையில கிடைச்சிடும். ஒரு 10 புக்கு எக்ஸஸா இருக்கு. அந்த புத்தகம் தேவைப்படுறவங்க நிச்சயமா உங்களுக்கான புத்தகத்தை நீங்க பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான 1000 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு நிச்சயமா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, உங்க அட்ரஸோட அனுப்புங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம்.
அப்படிங்கிறத சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடையில பேசணும். நான் சில விஷயத்த எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் எடுத்து போய் இந்த சமூகத்துக்கு சேர்க்கணும். இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை என்னோட பேச்சு மூலமா ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நீங்க வந்து பேரும் புகழும் வாங்குறது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக போயிருந்தோம். அங்க என்ன அப்படின்னா நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அந்த ஆபீசர்ஸ்ல ஃபீட்பேக் இதுக்காக மேல கூப்பிடுறாங்க, ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். நான் அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்ல விரும்பல. சோ அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை பார்த்து நம்ம எல்லாம் பயப்படுற ஒரு ஆபீசர்ஸ். அவங்க ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், இல்லைங்க இவங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல பேசாம பண்றது வந்து நமக்கான ஒரு பெரிய இதை குறைக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, இப்போ ஒரு 10 பேர் பேச முடியாத இடத்துல நீங்க எழுந்திருச்சு பேசுறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அவங்களோட முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி அதை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் எப்படி பண்ணணும், ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு 5 days கிளாஸ் நடக்க இருக்கு. 19ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறோம், வர வியாழக்கிழமையில இருந்து. ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யாராவது ஃபீட்பேக்காக நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். எஸ் ஆசிம், ஆசிம் நீங்க பேசலாம். சார் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஆசிம். சார் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார் வந்து எளிமையாக எங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் வகையில நடத்திருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லியிருந்தாரு, ஒரு கழுதை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அதாவது அடுத்தவன் சொல்றான்னு நம்ம வந்து நம்மளோட ஏம விட்டுட்டு அவன் சொல்றாங்கிறதுக்காக ஒரு செயலை செய்ய போய் அது வந்து வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. அது நம்மளால அதை செய்ய முடியாத அளவுக்கு போயிருச்சு. சுமையை ஏத்தி கடைசியில நம்ம கீழே விழுந்து நம்ம போன செயல் கெட்டுருச்சு. அதனால நம்ம ஒரு கோலை ஏம் பண்ணி போறோங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கோலை மட்டும்தான் பார்க்கணும். அவன் சொல்றான் இவன் சொல்றாங்கிறதுக்காக அதுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கோலை அடைய முடியாம போயிடும். இதை வந்து நான் இதுல இருந்து டேக்கவே எடுத்துக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாம சார் நிறைய ஸ்டோரி சொல்லி இருந்தாரு. அதுல அந்த ஒரு ஸ்டோரி இல்லைன்னா அந்த நகை வந்து காணாம போச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க வேலைக்காரங்களை சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு இந்த கதை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆசிம். அடுத்த தேவி மேடம் ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு விஷயங்களும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொன்னதுல பிடிச்சிருந்தது சார். நமக்கு கோவமா இருக்கட்டும், நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல உள்ள சரியும் சரி தப்பும் சரி நமக்கு புரியும். அந்த மாதிரி சார் நிறைய விஷயங்கள் கதை மூலமாகவும் திருக்குறள் மூலியமாகவும் நிறைய சொன்னாங்க. அது இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அருணாச்சலம் சார். அருணாச்சலம் சார் நீங்க பேசலாம். எஸ் சார் அன்வர்ட் பண்ணிட்டேன் சார். ஐயா இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உண்மையிலே ரியலி எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தத்துவங்கள். அதுல பாத்தீங்கன்னா இந்த முல்லா ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணி அடுத்தவனுக்காக வாழாம நமக்காக வாழணுங்கிறத சின்ன ஸ்டோரியில அவ்வளவு எளிமையா அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம். உண்மை அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா பட் அது வந்து நல்லா ரீஎன்ஃபோர்ஸ் ஆகி நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் தென் வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாதீங்க, கம்பாரிசன் பண்ணாதீங்க, யூ லிவ் யுவர் ஓன் லைஃப்ன்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணி நல்லா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எப்போ இருந்தாலும் பாஸ் எடுத்துக்கங்க, சடனாக ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்றத வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் டெசிஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு பாருங்க. ரியலி இட் இஸ் தோ வி ஆர் டேக்கிங் அ டெசிஷன் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி அவ்வளவு அருமையா எளிமையா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் தோ இது எல்லாமே தெரிஞ்சாலும் அதை வந்து நல்லா எளிமையா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் இந்த ஜுவல் மிஸ் ஆனதுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிப்போம், அப்புறம் காஃபி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனா நெகட்டிவ் சுச்சுவேஷனா இருக்கிறத வந்து எப்படி பாசிட்டிவா சேஞ்ச் பண்றது,
ஹவு டு எல்லாத்தோட ஷூல இருந்து நம்ம வந்து திங்க் பண்ணி அதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவா பண்ணணுங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாரு. அப்புறம் ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. அந்த பாட்டுல இருந்து சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அந்த பாட்டு வந்து நம்ம வந்து கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனா பட் இப்ப அவர் சொல்லும் போது அது திருப்பி வந்து நம்ம உள்ள போந்து வந்து அதனோட அர்த்தத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறத வந்து ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நன்றி ஐயா, நன்றி. காலை நேரத்துல எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்த சுமதி மேடம் ப்ளீஸ், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். காலை வணக்கங்க ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நன்றிங்க. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன சொல்லணுமோ அதை இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்த வயதில்லை, ஆனாலும் நன்றிங்க ஐயா. மனசு இருக்குல்ல, அது போதும். மனசுதான் வேணுமா வாழ்த்த. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் சார், ரமேஷ் சார் நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். நன்றி நன்றி ஆதி சார். வினதீர்த்தன் சார் மிகுந்த அனுபவம் உள்ள ஒரு பயிற்றுனர், பேச்சாளர். நிறைய செய்திகள் எனக்கு ரொம்ப இமிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் கண்டினியூ பண்ண போகிற ஒரு ஹேபிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த வாயில் மருந்து வச்சுக்கிற ஹேபிட், அதை எடுத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கையில். அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுறேன், முழுமையாக அந்த மருந்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அருமையான ஒரு நிகழ்வு சார், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ வினிதீர்த்தன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததா வந்து ஜேசி ஆனந்த்குமார் சார் ப்ளீஸ். குட் மார்னிங் டீம். டெய்லி அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும், இப்ப இந்த 100 நாள் பயிற்சி திட்டத்துல 48வது நாள்ல 46வது நாள்ல இருக்கும். இந்த 46 நாள்ல அட்மோஸ்ட் ஒரு 8 தடவை வந்து இந்த பாஸ் பத்தி யோசிச்சுட்டு பேசுவோம். பாஸ்ன்றத பத்தி நம்ம திரும்பி பேசிட்டு இருக்கோம். இது அட்டன் பண்ண வந்து இந்த இது நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த பாஸை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணும் வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து ரமேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த மருந்து வாயில் வச்சுக்கிறது வந்து இந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு நானும் டேக் ஓவரா வச்சுக்கிறேன். அதை தான் நான் நோட் பண்ணியிருந்தேன். இன்சுலின்ற வார்த்தை 4-5 யூஸ் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே சூப்பரான வார்த்தை. இன்னைக்கு நான் அட்டன் பண்றதுனால இன்னைக்கு நாளே வந்து சிறப்பாக போகுது. இதுதான் அது. எனக்கு வலிக்கும்னா அவங்களுக்கு வலிக்கும்ல, அந்த அந்த வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் வலிக்கும்ல. சி இன்டு த அதர் சூர்ஸ்ன்ற மாதிரி சொன்னது எல்லாமே இன்னைக்கு எடுத்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் சார், அந்த ராமரோட கதை மட்டும் எனக்கு கரெக்டா கேட்கல. அதை மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா இட் வில் பி. தேங்க்யூ எவ்ரிவன். சார் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க சார், எல்லாத்தையுமே நீங்க போய் கேட்கலாம். வினிதீர்த்தன் சார் நானே ப்ரொமோட் பண்றேன். அது ஒண்ணும் இல்ல. அதாவது சிறு தாழ்ந்தவர்கள் நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவர்களிடமும் இதமாக நடந்து கொள்ளணும். நான் ஏதோ விளையாட்டா செஞ்சேன், ஒரு மண்ணுருண்டையை எடுத்து கூனிங்கிற அந்த அவன் மந்தரையுடைய முதுகுல அடிச்சேன். அதை அவன் நினைவு வச்சுக்கிட்டே இருந்து அது சரியான நேரத்துல அந்த முடிசூட்டுற போது கைகை கிட்ட துர்போதனை பண்ணி அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டிட்டாங்க. இது அவர் மனசுல இருந்திருக்கு. இது சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிற போது அவர் சொல்றாரு, நீ எல்லாரோடையும் ரொம்ப இதுவா நடந்துக்க, யாரு ஏழை ஏதிலன் அப்படிலாம் நினைக்காத, எல்லாரையும் ஒரு நல்ல விதமா ட்ரீட் பண்ணுன்னு தான் சொல்றாரு. அதாவது சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ வெரி மச். அருணாச்சலம் சார் ப்ளீஸ். எஸ் சார். சாரி, ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு இது ஒன்று சொன்னாரு, அது உண்மையிலேயே மறுக்க முடியாது. கப்பல் கற்றவனோட அவனோட கடமை முடிச்சது இருக்கு. அதுதான் நம்ம கையில இருக்கு. வாட் பெஸ்ட் கேன் பி டன். கடலை ஃபேஸ் பண்ண வேண்டியது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி இந்த பையன் அப்பா ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அருமையா எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது என்னால அது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அது சொல்ல வந்தேன். நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ வெரி மச். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சார் ஒவ்வொரு முறையுமே நான் வியந்து பார்க்கறது ஒண்ணுதான். அவங்களோட வயசுக்கு அவங்க வெளியில வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது. ஆனாலும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா?
ஸோ நிச்சயமா இப்ப நம்ம நம்ம ஒவ்வொரு டைம் யோசிச்சுட்டே இருந்தோம். இப்ப நாங்க வந்து ரொம்ப செலக்டிவா சில ட்ரெயினர்ஸ் மட்டுமே இது பண்ணிட்டு இருந்தோம். பட் அறிவுலன் சார் தான் இல்ல ஐயாவுக்கு ஒரு இது, ஐயா வந்து நம்ம இதுல எடுக்கிறது வந்து ஐயாவுக்கு கொடுக்குற வாய்ப்பு இல்ல, அது நமக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால ஐயாவுக்கு நம்மளே போன் அடிச்சு கேட்டுட்டு ஐயா நீங்க வந்து அவசியம் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிச்சயமா இன்னைக்கு ஐயாவோட ஆசீர்வாதங்களும் அவங்களோட அந்த எண்ணங்களும் நமக்கு நிச்சயமா நமக்கு வரணும். பட் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன இதை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கொஞ்சம் உங்களோட நண்பர்களையும் வர சொல்லுங்க நிறைய. இப்ப நம்ம 50வது நாளை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 100 பேர் தான் இன்னைக்கு வந்தாங்க, 99 தாண்டல. சோ இது எப்பவுமே இப்படி இருக்கிறது இல்ல. நமக்கு வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு 130 150 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன இது. சோ இது எதுக்காக அப்படின்னா, இது நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்ப லாஸ்டா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணிருப்பாங்க ஆபீஸ்ல இருந்து. நாங்க எங்க சைட்ல இருந்து எல்லா எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பட் உங்க சைட்ல இருந்து வேற ஏதாவது சில விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. அதை கண்டிப்பா மாத்திட்டு, இதோட நோக்கம் வந்து நபர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல. எவ்வளவு பேருக்கு இதை எடுத்து போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ ஒரு விஷயம் நடக்குது, அதை எவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துட முடியும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இதை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, வேற ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க பர்சனலா கால் பண்ணுங்க, நிச்சயமா அதை எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ தேங்க்யூ வெரி மச். வர 19 இருந்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்ம ஆன்லைன்ல 5 நாள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். இது ப்ரோக்ராம் இல்லாம ஒர்க் ஷாப்பா ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ப்ரோக்ராம 3 நாள் மட்டும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருவோம். இப்போ வந்து இது ஒரு ரொம்ப வித்தியாசமா ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வாய்ப்பு இருக்கவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு, ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த பயிற்சியாளர் அவர்களுக்கு யோசி மற்றும் அதினா நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களோட டீம் அத்தனை நபர்களுக்கும் யோசி மற்றும் அதினா நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை ஒரு புதிய பயிற்சியாளரோடு புதிய தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நல்வாழ்த்து.